ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே காலை வணக்கம். இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். தேவனுடைய பிள்ளையே, இந்த காலை வேளையில் ரொம்ப துக்கத்தோடு இருக்கிறாயா, வருத்தத்தோடு இருக்கிறாயா, அழுது கொண்டிருக்கிறாயா, பல காரியங்களை நினைத்து கவலைப்பட்டு கண்ணீர் வடித்து கொண்டிருக்காயா, உனக்கென்று உதவி செய்ய யாருமே இல்லை என்று சொல்லி கலங்கி தவித்து கொண்டிருக்கிறாயா? வானத்தையும் பூமியும் படைத்த இயேசு சொல்கிறார், நான் உனக்காக இருக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தை இந்த காலவெளியில் அவர் சொல்கிறாரு, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீ எந்தெந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப துக்கத்தோடு, வருத்தத்தோடு, வேதனையோடு, கண்ணீரோடு கூட இருக்கிறாயோ, எந்த பிரச்சனையெல்லாம் மாறினா நலமாக இருக்கும் என்று சொல்லி நீ நினைக்கிறாயோ, இந்த இயேசுவை நம்பிப்பார், இந்த இயேசுனிடத்தில் ஜெபம் பண்ணிப்பார். அவர் சொல்லுறாரு, உன் துக்கத்தை நான் சந்தோஷமாய் மாற்றுவேன். தேவனுடைய பிள்ளையே, மனாசே என்று ஒரு மனுஷன் இருந்தான். அவன் வாழ்க்கையில பல துக்கங்கள், அவன் வேதனையை சந்தித்தான், பல இழப்புகளை சந்தித்தான், வாழ்க்கையில சந்தோஷமற்றவனாக இருந்தான். இயேசுவை நோக்கி ஜெபம் பண்ணான், ஆண்டவரே என் துக்கம் மாற வேண்டும், எனக்கு ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்று சொல்லி அவன் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டான். கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டு அவன் துக்கத்தை மாற்றி சந்தோஷத்தினால் அவனை நிரப்பினார். இந்த காலை வேளையில உங்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. உங்கள் பிரச்சனைகள், கஷ்டங்கள் எல்லாம் சீக்கிரம் மாறி கடவுள் உங்களை மகிழ்ச்சினால் நிரப்புவார். God bless you.